இந்த வீடியோவில் நம்ம பாய்லர் டிப்ஸ்க்கு என்கோடர் கேலிபரேஷன் எப்படி பண்ணுறோம், கோப்ரா ஸ்கேனர் எப்படி செட் பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். கோப்ரா ஸ்கேனர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டோட்டல் ஃபுல் கிட்டு, கோப்ரா ஸ்கேனரோட ஃபுல் கிட்டு. இதையும் காட்டு. இது வந்து மேல் லிங்க்னு சொல்லுவாங்க, இது ஃபீமேல் லிங்க்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஒன்றோட ஒன்று வச்சு. இது டெம்ப்ளெட்ஸில் நம்ம பாய்லர் டியூப்ஸில் மினிமம் 33.4லேருந்து மேக்ஸிமம் 114.3 இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் டயா. இதுலேயே என்கோடர் சைடு, நான் என்கோடர் சைடுன்னு ரெண்டு இருக்குது. அதாவது 90 சைடுனா என்கோடர் சைடு, இந்த சைடு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். 270 சைடு நீங்கள் ஸ்கேனர் ஃபிட் பண்ணுறீங்கன்னா நான் என்கோடர் சைடு இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து 270 சைடு ஸ்கேனரு. இது வந்து ஃபிட் ஆகும் 270 சைடு, இதில் ஃபிட் ஆகும் நான் என்கோடர் சைடு. 90 சைடில் ஃபிட் பண்ணோம்னா அப்படியே ஆப்போசிட்டாக வரும், ஃபிட் ஆகாது. அப்படியே ஆப்போசிட்டில் வந்துடும். இதில் இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் சைஸ். இதில் வந்து மேல் லிங்க் மட்டும் தான் இருக்கும். ரெண்டு மேல் லிங்க் தான் மேக்ஸிமம் சைஸில். இந்த சைஸில் வந்து ஃபீமேல் லிங்க் மட்டும் தான் இருக்கும், மேல் லிங்க் இருக்காது. இது ஆஃப் லிங்க்கு. இது சில குறிப்பிட்ட எம்எம்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 42, 44, 26 இந்த மாதிரி சில இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே 90 சைடு 270 சைடுன்னு இருக்குது. இது வந்து 90 சைடில் உள்ளது, 270 சைடு ஃபிக்ஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு ப்ரோப் சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்கோடர் சைடு. இது பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எப்படி கன்க்ளூஷன் கொடுக்கணும்னா, இந்த ஹோல்லாம் மேல் லிங்கை யூஸ் பண்ணுறது, இந்த சின்ன ஹோல் வந்து ஆஃப் லிங்க் யூஸ் பண்ணுறது. 1 2 இது ஆஃப் லிங்க். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஆஃப் லிங்க், மேல் லிங்க், ஆஃப் லிங்க் இதெல்லாம் காமனாக உள்ள வரும். ஜஸ்ட்டு லோட் பண்ணிவிட்டு இது டைட் பண்ணுங்க. இந்த 63க்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அது டியூப்பில் செக் பண்ணி. ஓகே, இதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம ஸ்கேன் பண்ண டைட்டாக இது ஃபிக்ஸ் பண்ணையில் இது விடுற மூமெண்ட் கரெக்டாக போதான்னு பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் இது கொஞ்சம் இந்த சைடு வச்சு பண்ணிங்கன்னா இந்த சைடு மூமெண்ட் போகாது, இதில் எடி. இப்போ நம்ம ப்ரோப் இன்ஸ்டால் பண்ணலாம். A15 ப்ரோப். இப்போ நம்ம என்கோடர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து 90 சைடு என்கோடர், இது 90 சைடு ஸ்கேனர். இது 38க்கு இன்னொரு பையன் போட்டு வச்சுருக்காரு. நான் இதில் வச்சு காட்டுறேன். 270 வந்து ஃபிக்ஸ் ஆகாது. என்கோடரும் செப்பரேட் என்கோடர் இருக்குது. இது 90 சைடு 270 என்கோடர் வந்து இது வேறு மாதிரி வரும். அது இதில் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபிக்ஸ் ஆகாது. உங்களுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸ்கேனர் ஃபிக்ஸ், என்கோடர் ஃபிக்ஸ் பண்ணுவோம்.
இந்த மாதிரி ஸ்க்ரூவெல்லாம் சைட் லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம ஆஃபீஸில் தான் பார்க்கணும். சைட்டில் வச்சு பார்த்தோம்னா இந்த மிஸ் ஆனிச்சுன்னா ஒர்க்கு ஸ்டாப் ஆயிரும். சாரி, இது மிஸ் ஆனாலும் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த லிங்க் மிஸ் ஆனாலும் ஒர்க்கு ஸ்டாப் ஆயிரும். கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸ்க்ரூ டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதான் சைட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸ்கேன். இது வந்து 38க்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு ஆனால் இது 63க்கு யூஸ் பண்ணதில் 2 மேல் லிங்க்கு 3 ஃபீமேல் லிங்க்கு ஒரு ஆஃப் லிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த சைஸில் ஃபுல் கிட்டு. இது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வரும். அதுவும் டெய்லி சைட்டுக்கு இப்போ வேலை செக் பண்ணிக்கங்க. இந்த வீல் சப்போஸ் கீழே விழுந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு கழட்டி காட்டுறேன். இதுதான் ஸ்க்ரூ. இவ்வளோ சின்ன சைஸ். இதை கேர்ஃபுல்லாக வச்சு இந்த வீல் கீழே விழுந்துருச்சுன்னா என்கோடர் டிடெக்ட் பண்ணாது. இது ரொட்டேட் ஆனால் தான் என்கோடர் டிடெக்ட் ஆகும். இங்கே ஒரு மேக்னெட் இருக்கும். வீலை ஃபிக்ஸ் பண்ணி இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கீழே சர்ஃபேஸ் கீழே இன்கேஸ் மிஸ் ஆனாலும் எடுக்கிற மாதிரி இடத்துல லொக்கேஷனில் வச்சு தான் பண்ணணும். இந்த மாதிரி தான் சைட்டில் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். நம்ம ஒரு சாம்பிள் டியூப்பில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம செட் பண்ண ஸ்கேனர்.